இது தெரியாம போய் ப்ராடக்ட் எடுத்துறாதீங்கடா, வேஸ்ட்டா போயிரும். ஹை டே 2 ஆஃப் கண்டென்ட் ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு மற்றவன் சொல்கிறத பார்த்து அந்த ப்ராடக்ட்டை எதாக இருந்தாலும் போய் வாங்குறீங்க? ஏன் நீங்களாவே அதை சிந்திச்சு இதை வந்து ரிவ்யூ பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எவ்வளவோ ரிவ்யூ இருக்குது ஓகேவா? அதுக்குன்னு யூடியூப் வந்து நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் ராங்கு தான். அவங்க சொல்கிற மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. சில ரிவ்யூ வந்து அவங்கவுங்க வெப்சைட்டில் க்ளீனாக அதுக்கான ரிவ்யூ வந்து போட்டிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குனே தனியாக அது ஒரு பிராண்டு தான். அந்த பிராண்டுக்கான வெப்சைட்லேயே உங்களுக்கான ரிவ்யூ கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணி நீங்கள் போய் எடுக்கலாம். ஒருத்தன் சொல்றதை பார்த்து நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா அதை சத்தியமாக எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியல. அது சொன்னால் அது தப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி தான். நானுமே நிறைய பேர்கிட்ட சொல்ல போயிருக்கோம். பட் நம்ம சொல்லி அவங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா அது தப்பாயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க கேட்டால் மட்டும் நம்ம எதாக இருந்தாலும் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு ரேட் இருக்கும், ஆஃப்லைனில் ஒரு ரேட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நேரில் போய் அதை ஃபீல் பண்ணி வாங்கினா மட்டும்தான் உண்டு. டச் பண்ணி அது இந்த இடத்துல எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கலாம். இப்போ ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அவன்கிட்ட போதும் சண்டை ஓடாத குறையா அவன்கிட்ட வந்து நம்ம கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட ஒவ்வொருத்தனா பேசி Hello sir, my name is Manish and I'm from Flipkart. Yeah, how may I help you? Hi, there's a problem with the last order I got. So basically, Sir, for order related queries, I'll have to transfer you to the orders department. okay, fine. Hello sir, this is Prem from the orders department. How may I help you? My recent order's box came damaged, so I wanted. Sorry sir, for damage related issues, I'll have to transfer you to the damage department. One second. Dude, Hello sir, this is James from the damage department. What is the issue? my order's box was damaged during the shipping. I really want someone to. Sorry sir, for shipping related issues, I'll have to transfer you to the shipping department. One second. Someone help! Hello sir, Kamlesh from shipping department. Kamlesh, I recently ordered something from your app, so tell me what. Sorry sir, for app related issues, I'll have to transfer you to the app department. One second. Okay, fine. அச்சா யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறான்? வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த கஸ்டமர் கேர்லேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜ் இதாக இருக்குது அப்படின்னா. இதுவே நீங்கள் டேரெக்டாக இப்போ வெளியில் உள்ள ஸ்டோரில் போய் எடுக்கிறீங்க, ஷோரூம்லேயோ போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே போய் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கேட்கலாம். இப்போ டெக்னீஷியன்ஸாக யாரோ வராங்க அப்படின்னா அந்த பொருளை ப்ராடக்ட்டை பார்த்து இது டேமேஜ் இருக்குன்னு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ண 2 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். இதுவே ஆன்லைனில் அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ போதும் அவங்க கேட்டு அதுக்குன்னு 1 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நானும் அப்படி தான் ஒரு சவுண்ட் பார் ஒன்று ஆர்டர் பண்ணோம். சண்டை போடாத குறையா அவன்கிட்ட வந்து 3 நாளாக பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். இதோ வெயிட் பண்ணுறோம், இதை ஆள் வர சொல்லணும், அதை பார்க்க சொல்லணும், இது உங்களுக்கு வந்து அப்ரோல் ஆகாது, இது வந்து கரெக்டான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப மண்டை குழப்படி பண்ணி திரும்ப ரிட்டன் அதே ப்ராடக்ட் தான் தந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு, சண்டை போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆன்லைனில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டும் வாங்குறது கிடையாது. எனக்குன்னே இப்போ எதுவும் ப்ராடக்ட் வாங்க வேண்டி இருக்குன்னா ஆன்லைனில் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரிவ்யூ இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரேட்டை இந்த ரேட்டை இங்கே காமிச்சு இது பண்ணி வாங்குறப்போ அவங்களே நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றப்பல நம்ம அதை வந்து மைண்டை மாற்றி வாங்கிக்கிறது. இன்னொருத்தன் சொல்கிறேன்னு சொல்லி மற்ற கட்டையை நம்பி நம்ம ஆன்லைனில் அப்படியே போய் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஏன்னா சில இதில் வந்து நீங்கள் அவங்கள தான் கான்டெக்ட் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் தான் கான்டெக்ட் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 days ரீப்ளேஸ்மெண்ட்னு கொடுப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். ரிட்டர்ன்ஸ் போட்டாங்க அப்படின்னா இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே இப்படி தான் இருக்குன்னு அவங்களுக்குமே தெரியும். ரிட்டர்ன்ஸ் போட்டால் இப்போ அவங்களுக்கு ஏற்றாப்புல காஸ்ட் எடுத்துகிட்டு தான் மீதி வந்து உங்களுக்கு இது பண்ணாங்க. சின்ன ப்ராடக்ட் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ். எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்துமே ரீப்ளேஸ்மெண்ட், சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட். ஃப்ளிப்கார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதில் டோட்டலாகவே கொடுத்துருவாங்க. யாருமே கவனிக்காமல் தான் எல்லாம் ஆர்டர் போகிறீங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது எடுக்கிறதா இருந்தாலும் டேரெக்டாக ஸ்டோர் ரூமில் எதுலையாவது போய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அதில் எதுவும் பிரச்சனை அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ நீங்கள் ரிட்டன் கேள்வி கேட்க முடியும். ப்ராடக்ட்டே வந்து இறங்கியிருக்கு அப்படின்னாலும் மேனுஃபேக்சரிங்கில் டிஃபெக்ட் இருந்தாலும் உடனே போய் நீங்கள் வந்து அங்கே கேட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்.